சூப்பரான சிக்கன் கிரேவி பண்ணலாமா? என்னோடய ஸ்டைலில் எப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டையும் பிரிஞ்சி இலை மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால மசாலா அதிகமாக ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் 2 ஆனியன் கட் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். எண்டு வரைக்கும் பாருங்கள். மசாலா அதிகமாக சேர்க்கலை. குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் ஒரு 2 தக்காளி மட்டும்தான் அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா இதில் 4 மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாத்தூள் மட்டும்தான் நான் கடையில் வாங்கியிருக்கேன். மற்றது எல்லாமே நான் வீட்டில் தான் அரைச்சது. சிக்கன் மசாலாத்தூள் நான் இன்னைய வரைக்கும் இன்னும் வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணலை. நான் ஃப்யூச்சரில் அதை கண்டிப்பாக பண்ணுவேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மசாலாலாம் நல்லா இதோட மெர்ஜ் ஆகி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் நான் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவோட சேர்த்து எண்ணெயெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா இதோட நல்லா மெர்ஜ் ஆகணும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் ஒரு 1/4 மூடி தேங்காய் இருந்தால் போதும். அதுவும் இளம் தேங்காவாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. அப்படியே க்ரீமியாக இருக்குங்க. நம்ம கடையில் க்ரீமியெல்லாம் எதுவுமே வாங்கணும்னு அவசியமே இல்லை. இது மட்டுமே போதும். ஆட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தான் இதுக்கு நல்ல ஃபைனல் லுக்கு கொடுக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. லாஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே கீ ஆட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.